2 கிலோ ஃப்ரைடு சிக்கன். வாசனை செம்மையாக இருக்கும் வாசனை. போடுப்பா யோசிக்காதப்பா, அள்ளி போடு. ஃப்ரெண்ட்ஸ், நேற்று கலகலப்பாக இந்த ஃப்ரைட் சிக்கன் வீடியோ நாங்கள் பண்ணோம். நீங்கள் பார்த்துருப்பீங்க. பார்க்காதவங்க அந்த வீடியோவை பார்த்து ஈஸியாக நீங்களும் வீட்டில் செய்யலாம். வாங்க, பசி எடுக்குது. அந்த வீடியோ தொடர்ச்சி வீடியோ தான் நம்ம கண்டினியூ பண்ணலாம். வாங்க. நண்பர்களே, இப்போ சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். எப்படியும் செஞ்சு பார்த்துருப்பீங்க. சூப்பராக செஞ்சார். நான் சாப்பிட ஆவலாக இருக்கான். விக்கி ரொம்ப ஆவலாக இருக்கான். அப்போவே கண்ணு கடிச்சு விக்கிக்கு. இப்போ சாப்பிட்றதுக்கு ஒரு துடிக்கிறான். சாப்பிட ஆரம்பிச்சிடவாடா. ஆமாம், சாப்பிடுங்க. ஃப்ரைடு சிக்கன் இதே மாதிரி நீங்கள் வீட்டில் சிம்பிளாக செய்யுங்க. நாங்கள் 2 கிலோ செஞ்சுருக்கோம். நீங்கள் வந்து ஒரு 1/2 கிலோ 1/4 கிலோ செய்யலாம். சூப்பராக இருக்கும். சைடிஷு ரசம் சாதத்துக்கு எதுக்குன்னா வச்சு சாப்பிட்லாம். ஷார்ட்டராக சாப்பிட்லாம். ஓகே, சாப்பிடுங்க. இது மாதிரி பீஸாக நீங்கள் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கிங்க. நல்லா வந்துருக்கு. சூப்பராக வந்துருக்கு. இந்த மெத்தடில் வந்து நீங்கள் எது வேணாலும் செய்யலாம். மஷ்ரூம், காலிஃப்ளவர், ஏரா, மீன் சில்லி, பெப்பர் வாசனை அப்படியே சூப்பராக வரும். ஸ்ப்ரிங் ஆனியன் போட்டு சூப்பராக இருக்குது. செம்ம காரமாகவும் இருக்குது. இது இப்படியே சாப்பிட்ட விட சாப்பாடு நல்லா போட்டுக்கிட்டு அதில் ரசமோ சாம்பாரோ இதை ஊற்றிக்கிட்டு மிளகா கிளி போட்டு சாம்பார் ஊற்றி சாப்பிட்டா சூப்பராக இருக்காது. சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட் நான் கொஞ்சம் சாப்பிடுவேன். தனியாக சாப்பிட்றது தான் செஞ்சேன். அப்போ விட மாட்டாங்க அவங்க. ஈரம் சோறு சாமி, சோறில் தான் நாங்கள் எல்லாம் துருத்துரியாக இருப்போம். பிரியாணி கூட நம்ம 65 பதில் இதை சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். அப்பா இல்லை செட்டாக வருதுப்பா. சாப்பாடு முதல்ல போடுப்பா. ஏ சாப்பாடு வீர ரசம் இருக்கு. எடுத்துருவா. என்னதான் இருந்தாலும் நம்ம சாப்பாடு போட்டு குழம்போ ரசமோ வேறு ஏதாவது இல்லை, ரசம் சாப்பாடு தான் வீட்டில் இருக்குது. சூப்பராக இருக்கும். குழம்போ ஏறிட்டே போகுது. அது மாதிரி போட்டு சாப்பிட்டா திருப்தியாக இருக்கும். இதயம் இது இதயமா கோழி இதயம் சாப்பியா? நான் வளர்த்து நினச்சிட்டேன். கோழியோட குண்டிக்கார நினச்சிட்டேன். சொல்லக்கூடாது. சாப்பாடு எடுத்துக்கிறதுக்குள்ள நான் வாழ்க்கை சுற்றி வந்துடுறேன். சாப்பாடு வந்துருச்சு. யார் சாப்பாடு வேணும்? சாப்பாடு முதல்ல இங்கே போடுங்கப்பா. எனக்கு தேவை அன்னைக்கு. சரி, இவங்களுக்காக நானும் கொஞ்சம் சாப்பாடு சாப்பிடுறேன். சாப்பாடு கேட்டது நான் சாப்பிட்றதெல்லாம் இவங்க 3-4 பேர் சேர்ந்து 3 பேர் சேர்ந்து சாப்பிட்றாங்க. இப்போ வந்து நம்ம சாப்பாடு எதுக்காக நம்ம போடுறோம்? இப்போ நம்ம அவங்க மட்டும் சாப்பிட்டோன்னா நாங்கள் பார்த்து அவங்க வயிற்று வலிக்கும். அதனால தான். அப்படியே ரசம். ரசம் ரசம் ரசம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இலையை பார்க்குறது பிரமாண்டமாக. சோறு வச்சதுக்கப்புறம் தான் சாப்பாடு பார்க்கவே இலையை பார்க்கவே ஆசையாக இருக்குது. ஆமாம், ரசம் சிக்கன் வச்சு சாப்பிட சூப்பராக தான் இருக்குது. பசங்க மற்ற எப்படி அள்ளி சாப்பிட்றாங்க திருப்தியா? இதுதான் சாப்பிடணும். இங்கே
எல்லாருக்கும் செம பசி. அன்றைக்கி சாப்பாடு போட்ட உடனே விக்கி பேச்சு மூச்சே இருக்காது. ரசத்துக்கும் ஃப்ரைடு சிக்கனுக்கும் காம்பினேஷன் சூப்பராக இருக்கு. இது வாயை திறக்கலாம். சாப்பாடு வேஸ்ட்டாக போகுது. சாப்பாடு வேணாம்னு சொன்னாரு, அப்படி சாப்பிடலான்னாரு, இப்போ சாப்பாடு கொடுக்குறாரு. ஏய் ரசம் வேஸ்ட்டாக போகுது. ரசம் வேஸ்ட்டாக போகுது, சாப்பாடு வேஸ்ட்டாக போகுது, கறி வேஸ்ட்டாக போகுது. சொன்னதை நான் நம்பலை. இவர் என்ன சொல்லிட்டு சாப்பாடு வச்சுட்டு ரசம் வச்சுட்டேன். அதனால தான் இங்கே சாப்பிட்றாங்க. என்ன வெறும் கையை மட்டும் சாப்பிட்ருங்க. அப்பா இதில் ஹைலைட்னா பெப்பர் தான்ப்பா. செம்ம வாசனையாக இருக்குது, செம்ம டேஸ்ட்டும். கலர்ஃபுல்னா வெங்காயத்துக்கு தான். ரெஸ்டாரண்ட்டில் போனீங்கன்னா இந்த கருவேப்பிலை பண்ண போட மாட்டாங்க. வெஜிடேரியன் சாப்பிட்றவங்களா இருந்தீங்கன்னா, வெஜிடேரியன் விரும்பாளராக இருந்தீங்கன்னா காலிஃப்ளவரு, பார்த்தீங்கன்னா மஷ்ரூமு, கருணாப்பை செய்யலாம். பன்னீர் 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 வெஜிடபிள் சிக்கன் பதிலாக சேர்க்கலாம். சிக்கன் பறந்து ஓடிக்கிட்டு. வீரல் யாருக்கு வேணும்? ஒரு கடி கடி ஐயா எனக்கு பிடிக்காது ஈரல். ஒரே ஒரு கடி கடிச்சு பாரு. ஈரலோடைய ஈரல் எனக்கு பிடிக்காது. ஒரு கடி சொல்லு. இதோட டேஸ்ட் எப்படி சொல்கிறாங்க அம்மா கிட்ட? இது ரொம்ப டேஸ்ட். ஈரல் பார்த்தாலே எனக்கு பிடிக்காது. சாப்பிட்டா மாவு மாதிரி இருக்கும். ஒரு வாட்டி தெரியாமல் எனக்கு கொடுத்துட்டாரு. சாப்பாட்டில் கொஞ்சம் குழம்பு வந்து இருந்துச்சு. அது சாப்பாடு போட்டு பரட்டி பொண்டாட்டிக்கு அன்பா கொடுக்குற மாதிரி கொடுத்தாரு. நானும் தெரியாதனா வாயை திறந்து காமிச்சிட்டேன். இவங்களும் அன்பாக வாங்கி சாப்பிட்டாங்க. அன்பா வாயை பிடிச்சி அமைக்க போட்டா அதில் தெரியுது இன்னும் இவ்வளோ அன்பா கொடுக்குறாருன்னு பார்த்தா அது ஈரில் இருக்குது. பால் சாப்பிட முடிச்சுட்டு அப்படி தான் தெரியுதே எனக்கு. சாப்பாடு கேட்டாளுக்குப்பா. சாப்பாடு கேட்டால் தான் அதிகமாக போகணும், நம்ம கம்மியாக சாப்பிடணும். சரியா? ரசம் வரல இவ்வளோ தான் இருக்குது. என்ன பண்ணுறது? கஷ்டம் ஊற்றுங்க. அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிடுங்க. ரசம் காலி. இது சாப்பிட்டா இருக்கிற சளி இருமல் எல்லாமே போயிடும். இஞ்சி பூண்டு மிளகு. சாப்பாடு சாப்பிடுங்க, நல்லா சாப்பிடுங்க. இந்த இஞ்சி சாப் பண்ணி போட்டுருக்கோம்ல, தூக்கலாக இருக்குது. அந்த வாசனையே செம்மையாக இருக்குது. என்ன பண்ணுவோம்னா மட்டன் சிக்கன் எலும்புலாம் போட்டு தண்ணி நல்லா கொதிக்க வச்சு சில ரேஸில் ஒன்று இருக்குது
இந்த வெங்காயத்தாள் இருக்குல்ல இதே மாதிரி செலரிஸ்னு ஒன்று இருக்குது, அதை போட்டு கொதிக்க வைப்போம். கொதிக்க வச்சா அந்த தண்ணியை வச்சு மூடி வச்சுருவோம். மூடி வச்சுட்டா இப்போ நம்ம செய்கிறோன்னா அதுக்கு வந்து தண்ணி அந்த தண்ணி தான் தூக்கி ஊற்றுவோம். சூப்பு மட்டன் சூப்பு சிக்கன் சூப்பு அந்த தண்ணி தான் தூக்கி ஊற்றுவோம். டேஸ்ட் வேறு. வெஜிடபிள்னா வெஜிடபிள் வேக வச்சு தண்ணி ஊற்றணும். ஓகே, கேரட்டு, பீன்ஸு, செலரிஸ்ட்டு, கோஸு இதெல்லாம் வெட்டி நாங்கள் போட்டு தண்ணி கொதிக்க வச்சு வச்சுருப்போம் ரெடியாக. அந்த தண்ணி ஊற்றி வெஜிடபிள் சூப்பு, ஃப்ரைடு மஷ்ரூமு சூப்பராக இருக்கும். டேஸ்ட் எப்படி இருக்கா? அட்டகாசமா இருக்குப்பா. ஃப்ரெண்ட்ஸ் ஈர சாப்பிட சொல்லி பாதி ஈரில் காணும், நான் சாப்பிடல, பாதி காணும். சாப்பிட்டது உன் பொண்ணு, நானும் சாப்பிடல. நீ சாப்பிடல, வாய் சாப்பிடுச்சு. வெறும் சிக்கன் மட்டும் சாப்பிட்டாக்கா வயிறு ரொம்ப நினச்சாரு. நான் பேச்சு கேட்காம சாப்பாடு வடிச்சு ரசம் வச்சதுனால எல்லாருக்கும் திருப்தியாச்சு. கரெக்டா இல்லையா? ஏன்னா எல்லாரும் சோத்துக்கு சார் யூ ஆல்சோ. எல்லாரும் தான் கை காமிச்சேன். ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள், சூப்பராக அட்டகாசமாக இருக்குது. இந்த இஞ்சி வாசனையும் அந்த மிளகுத்தூள் வாசனையும் தூக்கி கொடுக்குது, ஹைலைட்டாக இருக்குது. மிளகுத்தூள் வந்து தூள் போடக்கூடாது, ஒன்று பாதியமாக உரைச்சி போடணும். ஏன்னா இந்த பெப்பரும் இஞ்சி வந்து நான் அதுதான் காரமே. இதில் பச்சை மிளகா வந்து நம்ம வந்து போட்டுக்கணும்ப்பா, அதுவும் கொஞ்சம் காரம். இது எந்த ஒரு கலரும் ஆட் பண்ணல, எந்த ஒரு ஃப்ளேவர் ஆட் பண்ணல. சூப்பராக இருக்குது. சாப்பிடுங்க. சிக்கி எடுத்து கொடு. ரொம்ப அட்டகாசமாக இருக்குது. ரசிச்சு ருசிச்சு கொஞ்சம் பொறுமையாக சாப்பிட்றோம். இந்த வீடியோ பிடிச்ச மறக்காம லைக் பண்ணுங்கள். இதை கண்டிப்பாக வீட்டில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். நான்வெஜ் விரும்புகிறவங்க நீங்கள் எதுனாலும் செய்யலாம். மட்டன், சிக்கன், இப்போ நாங்கள் செஞ்சோமா சிக்கன் வச்சு செய்யலாம், இறால செய்யலாம். சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ மறக்காம லைக் பண்ணுறேங்க. இந்த மாதிரி சூப்பராக வீடியோ அடுத்த வீடியோ சந்திப்போம். அடுத்த வீடியோ பார்க்கலாம். பாய். பாய்.